ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லுக்கிசம் மான்கா தான் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஓலிவாங்கோட பாஸில் கன் பார்க்குக்கு கீழே ஓலிவாங் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப செம்மையாக அடி வாங்குறான். போதும் இதோட நிறுத்திக்கலான்டான்னு கண்ணே சொல்கிற அளவுக்கு இவன் அடி வாங்குறான். ஏன் இப்படி நிறுத்த சொல்கிற? என்னால் இன்னும் அதிகமாக ட்ரெயின் பண்ண முடியும், என்னால் இன்னும் சண்டை போட முடியும்னு ஓலிவாங் சொல்கிறப்ப உன் பாடி ஒரு டிக்கிங் ஆகிற டைம் பாம் மாதிரி. உனக்கு வழியே ஃபீல் பண்ண முடியலாட்டி நீ எப்போ சாக போகிறங்கிறது கூட உனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். ஒரு வருஷம் நான் உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன், வாத்துக்க கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நீ செத்து போயிட்டேன்னா நான் உனக்கு கொன்னுரு வேண்டான்னு மிரட்டுறான். பதிலுக்கு ஓலிவாங், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எலி ஓ உடம்புலேயே கோடு போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டேன்னு சொன்னில்ல, ஒருவேளை அவன் கையில் ஆயுதம் இருந்தால் யாராலையும் அவனை தடுக்கவே முடியாது, அவ்வளோ பவர்ஃபுல்லானவனா அவனு கேட்டதுக்கு கண்டிப்பாக அவனுக்கு பவர்ஃபுல்ங்கிற வார்த்தையே பத்தாது, அதுக்கும் மேலே அவன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா நீ அவனை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தனா இருப்பேன்னு கன் பாஸில் பேசி முடிக்கிறப்ப இப்போ ப்ரெசண்ட்டில் எலிஜாங்க அடி வாங்கி விழுந்துக்கிட்டு இருக்கான். நாக் அவுட் ஆன எலிஜாங்கோட முகத்தை பிடிச்சி, நீ தோத்துட்ட பாத்தியான எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன்ட்டு. கன் பார்க் உனக்கு சில மாதங்கள் தான் ட்ரைனிங் கொடுத்தான், ஆனால் எனக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்காண்டா. நான் உன்னை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தன், நீ தான் என்னோட எலிஜாங்கா. கண்டிப்பாக இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ பொய்யான வந்தானே. ஒருவேளை இழக்கிறதுக்கு உன்கிட்ட ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் நீ இவ்வளோ பலவீனமான ஒருத்தன் ஆயிட்டானா. நீ என்னோட பழைய எலிஜாங் கிடையாது. நீ இவன் வெறுப்பில் பேசுகிறப்ப தன்னோட ரோல் மாடலுக்கு எதிராகவே சண்டை போட்டு இவன் ஜெயிச்சிருக்கான். பட் இவனோட மனசில் நிம்மதியே வரல, இன்னமுமே எம்டியாக ஃபீல் ஆகுது இவன் மனசு. உன் கையில் ஒரு ஆயுதம் வச்சிருக்கப்ப கூட என் கிட்ட தோத்து போயிட்டியான்னு ஓலிவாங் பேசுகிறப்ப இப்போ தான் அவனோட பாஸ்டில் கன் பார்க் இவன் கிட்ட சொன்னது ஞாபகம் வருது. அன்னைக்கு எலி என்னை காயப்படுத்த முடிகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் பிறப்புல இருந்தே அவன் ஒரு மிருகம் மாதிரி. நான் அவன் கையில் ஒரு டூலை கொடுத்ததுக்கு காரணம் அவனை இன்னும் பவர்ஃபுல் ஆக்குங்கிறது இல்லை. அந்த வெப்பன் அவன் கையில் இருக்கிறப்ப அவன் மிருகம் இல்லை, அவன் ஒரு மனுஷங்கிறது ஞாபகம் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாய்க்கு சங்கிலி போட்டு வச்சிருக்கிற மாதிரி. ஒரு வேளை அந்த வெப்பன் அவன் கிட்ட இல்லாட்டி அப்போ தான் அவன் கட்டுப்பாட்டையே முழுசாக இழந்து ஒரு மிருகம் மாதிரி ஸ்ட்ராங்கான ஒருத்தனை ஆவான். இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வர்றப்ப எலிஜாங்க எந்திரிச்சு இவன் முகத்தை பிடிச்சி சவத்திலே அடிக்கிறான். இப்போதான் இவனோட கண்ணுக்கு அந்த பழைய எலியை பார்க்குறான். இந்த ஃபைட்டையும் கொரியாவில் வேற ஒரு பகுதியில் இருக்கிற கன் அண்ட் கூக்கிம் பேசிக்கிறதையும் சைட் பை சைடாக காட்டுவாங்க. ஒரு வின்செங் ட்ரைனிங் டம்பி இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஆள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அதுக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துப்பான்னு பார்த்தா ஒரே பஞ்சில் அதை மொத்தமாக நொறுக்கிறான். இவன் உடம்பு ஃபுல்லாக இருக்கிற ஏகப்பட்ட தழும்புகளை பார்த்து அங்கே ஓரத்தில் உட்காந்துருக்க கூக்கிம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். என்னடா டெய்ல்ஸில் டிசைன் போட்ட மாதிரி பாடி ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கானுங்க, இதெல்லாம் ஒரு பாடியே இல்லை, என்ன இலவிடா இது, பார்க்குறதுக்கே அருவருப்பாக இருக்குது. மனுஷனோட உடம்பு என் உடம்பு மாதிரி இருக்கும். ஒரு தடவை கூட என்னை யாருமே காயப்படுத்தினது கிடையாது. என்னை பார்த்து கற்றுக்கடான்னு அதே இடத்துல கேம் விளாண்டுக்கிட்டே கூக்கியம் அவன்கிட்ட நக்கலாக பேசுகிறான். சரி, உன் உடம்புல தழும்ப கொடுத்துட்டு போன ஒருத்தனை எதுக்காக 3 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன்? நீ சரியான முட்டா பயடான்னு கோக்கியம் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அப்படி அவன்கிட்ட உனக்கு என்ன தான் பிடிச்சி போயிடுச்சுன்னு கேட்டதுக்கு அவனோட மிருகத்தன்மைன்னு இவன் பதில் சொன்னா. இங்கே அந்த எரிஞ்சுக்கிட்டு இருக்க பில்டிங்கில் எலி ஓலி வாங்க போட்டு பொழக்கிறான். என் வாழ்க்கையில் எண்ணி பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஆண்களோட நான் சண்டை போட்டிருக்கேன். ஏகப்பட்ட பேரை டெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் பல பேரை நான் டீச் கூட பண்ணியிருக்கேன். அதில் ஒருத்தர் கூட என்னை இந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணதில்லை. ஆனால் எலிக்கிட்ட இருந்த அந்த அனிமல் இன்ஸ்டின் கொஞ்ச நேரத்துக்காக இருந்தாலும் என்னையே அது ஓவர் பவர் பண்ணுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபேவரட்டிசம். என்னையே ஆச்சரியப்பட வச்ச, என்னையே தோக்கடிச்ச ஒருத்தனுக்கு நான் செய்கிற ஒரு ஃபேவரட்டிசமாக இதை நினச்சிக்கோ. இப்போலாம் அவன் ஜாப்பனீஸில் பேசுகிறான். ஸோ இவன் ஒரு கொரியன் இல்லை போல் ஜாப்பனீஸ் மாதிரி தெரியுது. அது ஒரு மனுஷனே கிடையாது, மிருகம். தான் எதிரில் இருக்கிற ஒருத்தனை கொல்ற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிற மிருகம் இவன் பேசுகிறப்ப லிட்ரலி இவன் ஓலி வாங்க கடிச்சிக்கிட்டு இருக்கான். இவன் கூட சண்டை போகிறப்ப நான் ஒரு விஷயத்தை புரிச்சுக்கிட்டேன். 2 விதமான ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க, டெக்னிக்கலாக சண்டை போடுறவங்க, இல்லை காட்டுத்தனமாக அடிச்சுக்கிறவனுங்க. இவனுக்கு நான் டெக்னிக்கலாக சண்டை போட ட்ரைனிங் கொடுக்குறப்ப அவனோட மிருகத்தன்மையோட அந்த டெக்னிக்கும் சேர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இவன் எதிரில் இருக்கவனை கொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட சீக்கிரமாக அதை முடிக்க மாட்டான். ஒரு எதிரியை பீஸாக கிழிக்கணும்னு நினைக்கிற டைப் அவனுக்கான்னு பேசி முடிக்கிறப்ப இங்கே ஓலிவாங்கோட கதை டோட்டலாக முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஸ்டில் அந்த ஹாஸ்டலில் சேர்ந்த ஸ்ட்ராங்கான 2 ஆங்கிள்ஸ் ஓலிவாங் கிட்ட நம்மளோட ஆர்கனைசேஷன் எவ்வளோ பெருசாயிருச்சு, அவன் இப்போ நமக்கு தேவையே இல்லை, எதுக்காக அவனோட ரெக்கக்னைசேஷனுக்காக இன்னும் போராடுறக்க, அவனை விட நம்ம பெருசாக சாதிக்கலாம், நமக்கு நிறைய கடமைகள் இருக்குன்னு பேசுகிறப்ப ஒரு பவுல் நிறையா இருக்க மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் ஓலிவாங். இது பெயின் கில்லரா இல்லை இவனுக்கு வேறு ஏதாவது ஒரு வியாதி இருக்கான்னு தெரியல. பதிலுக்கு அவன், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, சின்ன வயசுலேருந்தே என்னோட முகத்தில் எமோஷன்ஸே வராது, எமோஷன்ஸை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் முகத்தை நான் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக கண்ணாடி முன்னாடி நின்று டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன் போலி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதுக்கு. முதல் முறையாக என் அப்பாவை அடித்தது, நான் நிறைய கொள்ளைகளை பண்ணது, எல்லா நேரத்துலையும் என் முகத்தில் சிரிப்பு இருந்துச்சு. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், ஃபேக்கான சிரிப்பை தான் அந்த இடங்களில் யூஸ் பண்ணேன். எனக்கு பயம், சந்தோஷம், அநியாயம் இது எதையுமே ஃபீல் பண்ணவே முடியல. இதெல்லாம் என்னங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியும், பட் இருந்தாலுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல. முதல் முறையாக எனக்கு பயத்தை கொடுத்தது அந்த எலிஜாங் மட்டும்தான். நான் இந்த குழந்தைகளை தப்பான வழியில் நடத்தினா அவனுக்கு பிடிக்காதுங்கிறது தெரியும், அது கூட தெரியாத அளவுக்கு நான் முட்டாள. ஆனால் நான் வேணும்னே பண்ணுறேன். அவன் எனக்கு மறுபடியும் பயத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணுறேன்னு அவன் பேசி முடிக்கிறப்ப இங்கே கரண்ட்டில் அப்போ கூட அவன் முகத்தில் எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் தான் இருக்கான். எனக்கு பயமே இல்லைடா, எனக்கு எந்த ஒரு எமோஷனுமே வரலையேன்னு சொல்கிறான். இதே டைமில் கன் பார்க் இருக்க இடத்துல அவன் நினைக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான்.
இதெல்லாம் சுத்த புல்ஷிட். பயத்தை ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக எலிய கண்டுபிடிக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்கானா? இவன் சரியான கிறுக்கன். எந்த விதமான ஒரு மிருகம் தன்னை விட பலவீனமான ஒரு மிருகத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க சொல்லுன்னு கன்பார் கேட்குறப்ப, இவன் எலியோட அவ்வளோ அடியையும் வாங்கிட்டு திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல ஓலிவாங் தான் நிஜமாவே ஸ்ட்ராங்கான ஒருத்தன் போல. நீ என்னை விட பலவீனமாயிட்டியா எலி? அதனால தான் எனக்கு உன்னை பார்த்தா பயமே வரமாட்டேங்குதா? நான் என்ன பண்ணா மறுபடியும் என் முகத்தில் எமோஷன்ஸை ஃபீல் பண்ண முடியும்னு இவன் மறுபடியும் அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறான். அந்த ஹாஸ்டல் சேர்ந்த மற்ற பசங்களும் மேலே ஏறி வரப்ப அவங்க மொத்த பேரையும் காலி பண்ணிக்கிட்ட முன்னாடி போகிறான். போய் சாலி பார்க் கிட்ட நிற்கிறான். அவகிட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு. எலிஜா அங்கே பார்த்தப்ப நான் நிஜமாவே எமோஷன்ஸை ஃபீல் பண்ணேன். பயம் இல்லையா அது? வேற என்னதான் அதுன்னு? நீ தான் பெரிய புத்திசாலியாச்சே. உனக்கும் தள்ளாட்டி நான் என்ன தாண்டி பண்ணுறதுன்னு அவளையே இவன் அடிக்க போகிற நேரத்தில் வாரன் அந்த இடத்துல அந்த அடியை வாங்கிக்கிறான். அந்த இடத்துல வாரனும் சாலி பார்க்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறப்ப இந்த விஷயத்த பார்க்குறப்ப இவன் கண்ணுக்கு இறந்து போன இவனோட பழைய ஃப்ரெண்ட் எலியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீத்தர் தான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல அடைஞ்சு போன மாதிரி கெட்டி போட்ட ஒரு லைஃபை வாழ்ந்தது இவன் மட்டும் கிடையாது, ஹீத்தரும் தான். இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைலை வாழ்கிறவங்க. டைம் டேபிள் போட்டு வாழ்கிற மாதிரியான டைப் இவனுங்க. ஆம்பிஷன் என்ன, உனக்கு என்ன பிடிக்கும், இப்படிலாம் அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த பொண்ணு ஹீத்தர் இவனை பார்த்து, ஒரு வேளை ஃப்யூச்சரில் நமக்கு குழந்தைங்கெல்லாம் பிறந்துட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களையாவது நம்மளை மாதிரி அடைஞ்சு போன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ விடாமல் சுதந்திரமான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு பேசியிருப்பான். இவங்க 2 பேருமே ஃப்ரீடம்காக ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு டைப். அதனால ஃப்ரீடமே முழு உருவமாக இருக்கிற எலிஜாங்க பார்த்ததுமே இவங்க 2 பேருக்குமே ஒரே அளவுக்கு பிடிச்சிருக்கு. பட் அப்படி இருந்தும் இவனை எந்த விதமான கிரைமும் பண்ணக்கூடாதுன்னு அவன் கிட்ட ஆல்ரெடி இருக்க ஃப்ரீடமை எதுக்காக ஹீத்தர் மாற்றணும்னு நினைக்கிறேன்னு இவனுக்கு புரியவே இல்லை. அதனால தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறப்ப ஹீத்தரோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உன் பொண்ணு யாரோ ஒருத்தன் கூட மேட்ரு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கான். அதனால தான் இந்த மொத்த சம்பவம் நடந்திருக்கு. இவங்க மொத்த ஹாப்பி ஸ்டோரியும் ஒரு ட்ராஜடிக்கு எண்டுக்கு வந்ததுக்கே வந்தா காரணம். ஹீத்தர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எலிக்கு மெசேஜ் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ணதே இவன் தான் அதை அபார்ட் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கான். ஆனால் இவன் வேணும்னே இதை சொல்லலை. கண்டிப்பாக இவன் போய் சொல்லி எலியை மறுபடியும் இவன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான்னு நினச்சி தான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கான். எலிக்கிட்ட அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கிற நேரத்தில் கூட அவள் போய் சொல்கிறா எதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறான்னு அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். கரண்ட்டில் இப்போ தான் இவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அன்னைக்கு நைட்டு இவன் ஃபீல் பண்ணது எலிக்கிட்ட இருந்து வந்த பயம் கிடையாது, தன்னோட ஃப்ரெண்டு சாகிறதுக்கு நானே காரணமாக இருந்துருவானுங்கிற ஒரு கில்ட்டி தான். இவன் நினச்ச மாதிரி ஹீத்தர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கிறது உண்மையாக இருந்திருக்கு. இப்போ கரண்ட்டில் அவனோட தலையை அவனே தரையில் மோதிக்கிறான். தன்னைத்தானே இவன் காயப்படுத்த ஆரம்பிக்கிறான். இவனுக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரியுது. கட்டி போட்ட மாதிரியான இவன் லைஃப்ல இருந்து இவனை ஃப்ரீயாக்குனது எலிஜாங் கிடையாது, அந்த பொண்ணு ஹீத்தர் தான். முதல் முறையாக இப்போ இவன் கஷ்டப்பட்டு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கொண்டு வராமல் நேச்சுரலாகவே அவன் சிரிக்கிறான். பட் கண்ணில் இருந்து முழுசாக கண்ணீரோட. எல்லாரும் பார்த்தீங்களே என் முகத்தில் எக்ஸ்பிரஷன் இருக்குது, அப்போ நான் ஒன்றும் சைக்கோ இல்லைல்ல, நானும் உங்களை மாதிரி ஒரு நார்மலான பீப்புள் தானே இவன் அவங்க கிட்ட அழுதுகிட்டே கேட்குற நேரத்தில் அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி பண்ணிடாதரா, தயவு செஞ்சு இறங்கி வந்துருன்னு அவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவன் அந்த பில்டிங்கோட எட்ஜில் நிற்கிறான், குதிக்க போகிற மாதிரி. இவன் இவ்வளோ நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த எலிஜாங் கூட இவனை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி போயிறப்ப ஹீத்தர் சொன்ன வார்த்தை தான் இவனுக்கு கடைசியாக ஞாபகம் வருது. ஒரு வேளை ஃப்யூச்சரில் நமக்கு குழந்தைகள் வந்துட்டா அவங்களையாச்சும் நம்ம பேரண்ட்ஸை மாதிரி கெட்டி போட்டு வளர்க்காம ஃப்ரீடமாக வளர்க்கணும்னு சொல்லியிருப்பான். கடைசியாக ஒரு தடவை இவன் எலியை பார்த்து உன்னோட குழந்தை ஏனா அவளையாவது ஃப்ரீயாக விளாடான்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட எட்ஜிலேருந்து இவன் குதிச்சிட்டான். இவன் முதல்ல இருந்தே சாப்பிட்டுக்கிட்டே இருந்த டேப்லெட்ஸ் இவனோட மெடிக்கல் கண்டிஷனுக்கு நார்மலாக எடுத்துக்கிற பில்ஸ் தான். இந்த மாதிரி வலியே ஃபீல் பண்ண முடியாதான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப இளம் வயசுலேயே இறந்து போயிடுவாங்க. அதுதான் அவங்களோட விதி. நான் இந்த மாதிரி நோயால் இறக்காம ஒரு ஃப்ரீயான ஒருத்தனை இறக்குறத நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு இவன் நினச்சி தான் கடைசியாக குதிச்சிருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆத்தோரத்தில் அந்த ஹாஸ்டல் பி டீமோட ஸ்ட்ராங்கான அங்கிள்ஸ் 2 பேர் கொஞ்சம் பணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு ரிச்சுவல் மாதிரி, இறுதி சடங்கு பண்ணுற மாதிரி. எகிப்தில் ராஜாக்களை புதைக்கிறப்ப அவங்க கூடிய சில தங்கங்களை புதைச்சி வச்சா அவங்களோட மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையில் அந்த தங்கத்தை அவங்க செலவு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. அதே மாதிரி இவனுக்கு பணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் உன்னால் ஒரு குடும்பத்தை வாங்க முடியாதுன்னு நீ சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இப்போ உனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு போயிட்டலன்னு இவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கப்ப இவனுக்கு எரிக்கிறது அதை மட்டும் இல்லை, இது வரைக்கும் இந்த ஹாஸ்டல் இல்லீகலான விஷயங்கள் செஞ்சு சம்பாரிச்ச மொத்த பணத்தையும் அட்லீஸ்ட் செத்ததுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையிலேயாது இந்த பணத்தெல்லாம் வச்சுட்டு நீ சந்தோஷமாக வாழுடான்னு நினச்சி தான் இப்படி பண்ணுறானுங்க. அவனோட அஸ்தியை கரைக்கிறப்ப இவனுக்குன்னு இந்த உலகத்தில் ஒரு ஃபோட்டோ கூட இல்லை. சரி, அவனோட இடத்த நீ ஃபீல் பண்ணு, நம்மளாவது ஒன்றா ஒரு ஃபேமிலியாக ஒரு நார்மலான நல்ல லைஃப்பை வாழலான்னு அந்த ஹாஸ்டலோட அங்கிள்ஸ் எலிஜாங் மாதிரி இவன் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ண ஒரு சின்ன பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த பையன் கொஞ்சம் சாம்பல் எடுத்து அவன் வாயில் போட்டு சாப்பிட்டான். இது இவனுக்குள்ளேயே இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை போல இவனுக்கு. நான் திருப்பி வரவே மாட்டேன், கார்பெண்டர் சொல்லியிருக்காரு. எலிஜாங் எப்பயும் தனியாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நான் இனிமேல் தனியாக தான் வாழப்போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் அவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறப்ப இந்த மொத்த விஷயத்தும் காட் டாக் ஜோகன் ஒரு மலைக்கு மேலே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். இவனை மாதிரியான ஒரு ஆளோட இறுதி சடங்கு நான் வரவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்திருக்கேன். அதுவும் இறுதி சடங்குக்கு போன மாதிரி ஐரானிக்கலாக ஒரு கருப்பு கலர் சட்டை போட்டுட்டு தான் வந்திருக்கேன்னு நினைக்கிறான்.
அந்த ஊரை விட்டு வெளியே போகிற ரூட்டில் ஒரு பெரிய பஸ் போகிறதோ காட்டுறாங்க. அதுக்குள்ளே சாக்லி கூட்டு வரதுக்காக போன அந்த பொண்ணு ஜாஸ்மின் இருக்கா. அவள் ஒரு பாக்கெட் டெய்லர் மிஷினில் ஒரு சின்ன பசங்க போகிற யூனிஃபார்ம் மாதிரி தச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த பஸ்ஸு ஃபுல்லாக ஓலிவான் கிரைம் பண்ணுறதுக்காக வளர்த்த சின்ன சின்ன குழந்தைகளை இவ கூப்பிட்டு வந்திருக்கா. அவங்கள மறுபடியும் அப்படியே தெருவில் விடாமல் இவ காப்பாற்றி வளர்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு போல இவளுக்கு. அவள் கூடயே இந்த சைக்கோ ஜேம்ஸும் இருக்கான். இவங்க எல்லாருமே அவளோட குழந்தை மாதிரியே அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டா. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொடுத்துருக்கா, யூனிஃபார்ம் மாதிரி. ஜேம்ஸ் இங்கே பாரு, நம்ம குழந்தைங்க எல்லாரும் அழகா இருக்காங்களேன்னு இவ கேட்குறப்ப அந்த சைக்கோட முகம் கூட இப்போ சோகமாக இருக்கு. ஏன் உன் முகத்தை இப்படி வச்சிருக்க? ஓலிவாங்க நடந்ததுக்கு நீ தான் காரணம்னு நினைக்கிறியா என்ன? இப்படிலாம் இவ கேட்டாலே இவன் வாயிலிருந்து பதிலே வரல. அதில் இருக்க சில பசங்களாம் தயங்கிக்கிட்டே பயந்து பயந்து இவன் கிட்ட நின்று, மிஸ்டர் நம்ம அடுத்து எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு இவன் கிட்ட தயக்கத்தோடு கேட்குறப்ப இவன், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் எவனும் என்னை மிஸ்டர்னு கூப்பிடக்கூடாதுடா, என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு ஓலிவாங் மாதிரியே பேசிட்டு ஓலிவாங்கோட ஷர்ட்டை இவன் எடுத்துட்டு முன்னாடி போகிறப்ப இவனோட கால் தடங்களை இவன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க போகிறான். அதுவும் கிரைம் பண்ணாமல் நல்ல விதத்தில்ங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இந்த சைக்கோ ஃபியூச்சரில் அவன் வேலையை காட்டாமல் இருந்தால் சரி. இதே நேரத்தில் டோக்கியோவில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு யாக்குசா ஃபேமிலியோட புத்திஸ்ட் கோவிலை காட்டுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே ஜாப்பனீஸில் பேசிக்கிறானுங்க. எதுக்காக இவன் திருப்பி வந்திருக்கான்? ஒருவேளை மனசை மாற்றிக்கிட்டானா திருப்பி இங்கே இருக்க போகிறான்னு? அப்படிலாம் இல்லைப்பா, ஏதோ துக்கம் அனுசரிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு சொன்னாருன்னு பேசிக்கிறானுங்க. அங்கே இருக்கிறது கன் பார்க்கு தான். அமைதியாக வேண்டிக்கிட்டு இருக்கவன் அப்போ கூட இந்த முட்டாள் என்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல் செத்து போயிட்டான்னு எரிச்சலில் பேசுகிறான். இந்த யாக்குசா ஃபேமிலி தான் ஜப்பானில் இருக்கிறதுலே மிகப்பெரிய ரவுடி கும்பல். இதில் ஏகப்பட்ட கிளான்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட சின்ன சின்ன குடும்பங்கள் இருக்குது. அதில் இருக்க லீடர்ஸில் ஏகப்பட்ட லீடர்ஸ் இங்கே மண்டி போட்டு உக்காந்துருக்காங்க ஒரு ஆளுக்கு முன்னாடி. வெளியே வரது கன் பார்க். இவனுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி தான் உங்க மொத்த பேரும் மண்டி போட்டு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஒயிட் டீமன் பேசுகிறப்ப இவன் முகத்தில் காமிச்சிக்கலாட்டி இவனோட உள்ளுக்குள்ள ஒரு சோகமான அமைதி இருக்குது. இவனோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் இப்போ இறந்து போனதுனால தான் இப்படி இருக்கான். ஜப்பானில் இருக்க மிகப்பெரிய யாக்குசா ஃபேமிலிக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்? எதுக்காக இவன் ஜப்பானில் இல்லாமல் கொரியாவில் இருக்கான்? இது எல்லாத்துக்குமே பதில் சொல்கிற மாதிரி கன் பார்க் பேக் ஸ்டோரின்னு ஒரு சீரீஸ் விட்டுருந்தோம். அதோட குவாலிட்டி நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரலங்கிற காரணத்தினால அதை அன்லிஸ்ட்டில் போட்டேன். அந்த சீரீஸை மறுபடியும் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமே அதை அப்லோட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இதே டைமில் கொரியாவில் ஜெயிலில் இருக்க பிக் டீலோட லீடர் ஜே கிம்மை பார்க்குறதுக்கு அவனோட ஆள் ஜெரி வந்திருக்கான். ஓலிவாங்க வழி அனுப்பி வச்சுட்டு வந்திருக்கேன்னு அவன் சொல்கிறப்ப இவனோட பிளாக் ஷர்ட்டை போத்தே புரிஞ்சுக்கிறான் ஓலிவாங்க இறந்து போயிட்டாங்கிற விஷயத்த. எனக்காக அவனோட கல்லறைக்கு ஒரு பூ அனுப்புறியா என்னோட பேர்லன்னு முதல்ல இவன் கிட்ட கேட்டுட்டு, அதெல்லாம் பண்ண தேவையில்ல, நானே பார்த்துக்கிறேன்னு அந்த ஜெயிலில் இருக்க இவனோட பிக் டீல சேர்த்த மொத்த பேரையும் ஒரு இடத்துல ஒன்றா கூப்பிட்டு அங்கே மௌனம் அனுசரிக்கிறாங்க இவனுக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக. கொரியாவில் கேங்டமில் ஒரு கிளப்பில் இந்த ஜிங்ஜாங் உட்காந்துருக்கான். யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதில் கோட் சூட் போட்ட ஒரு ஆள் வர்றப்ப அவனோட காலரில் அந்த 4 கேங்கில் ஒரு மிகப்பெரிய கேங்கான ஒர்க்கர்ஸுங்கிற கேங்கோட சிம்பிளை மாட்டிட்டு வந்திருக்கான். இங்கே கேங்னம்க்கு வந்ததுமே எதையும் தூக்கி தந்துட மாட்டோம், அடிமட்டத்திலேருந்து நீ ஆரம்பிக்கணும், பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு ஜிங்சாங், பரவாயில்ல, நான் எப்பயுமே அடிமட்டத்திலேருந்து மேனேஜ் பண்ணி மேலே வரதை தான் விரும்புவேன்னு பேசுகிறான். இந்த 6 பேரை வச்சு நீ இவ்வளோ தூரம் வந்திருக்கியா, மொத்த ஹாஸ்டல்லையும் புரட்டி போட்டிருக்க, பெரிய விஷயம் தான் வந்த அந்த ஆள் பேசுகிறப்ப, நீங்கள் சொன்ன மாதிரி தான் செஞ்சேன், நான் எதுவும் பெருசாக பண்ணிடல சார்னு இவன் பேசுகிறான். அந்த ஆள் கையில் ஒரு ஃபோன் வச்சுருக்கான். வீடியோ காலில் அவனோட பாஸ் பேசிக்கிட்டு இருக்கான் போல. இப்படிலாம் பேசாத, ஏதோ நாங்கள் சொன்னதுக்காக நீ பண்ண மாதிரில இருக்குன்னு அந்த ஃபோனில் இருக்க ஆளோட குரல் கேட்டதுமே அந்த ஜிங்ஜாங் டேபிள் மேலே ஏறி ஃபோனுக்கு முன்னாடி மண்டி போட்டு விழுறான். நாங்கள் உனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கோன்னு அந்த ஃபோனில் இருக்க வாய் சொல்கிறப்ப இங்கே ஒரு கிளாஸில் ஒர்க்கர்ஸ் கேங்கோட சிம்பிள் போட்ட பேட்ஜ் ஒன்று இருக்குது. ஸோ இவனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க போல், அதை தான் சொல்லாமல் சொல்லியிருக்கானுங்க. இந்த பொண்ணு ஹீத்தரோட நினைவாக ஒரு மரத்தை கல்லற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கானுங்க இவனுக்கு. ஹாஸ்டல் ஏவை சேர்த்த மற்ற பசங்களாம் இந்த இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு ஹீத்தர்கிட்ட ஒலிவாங்க இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அஞ்சலி செலுத்துறாங்க. ஓலிவாங்க இறந்து போனதுனால மிச்சம் மீதி இருக்கிற ஓடிப்போன குடும்பத்தை சேர்ந்த குழந்தைங்கெல்லாம் மறுபடியும் தெருவுக்கே வந்துட்டாங்க. இவனோட இடத்துல இருந்து இந்த ஹாஸ்டலில் இவங்க டேக் ஓவர் பண்ணி நடத்தி இந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலான்னு நினைக்கிறாங்க. எரிஞ்சு போன அவளோட பழைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்க நுழையிறப்ப செடி இவங்க கூடயே வரான். என்னடா வந்துக்கிட்டே இருக்க, நீ கூட எங்கள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினச்சோன்னே இவனை பார்த்து ஆச்சரியமாக கேட்குறப்ப, இந்த இடம் வீடாக வாழ்கிறதுக்கு நிஜமாவே ஒரு நல்ல இடம்னு எலி பேசுகிறப்ப இவனும் இவங்க கூட ஒன்றா சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கான் போல. இவனுக்கு எல்லாருக்கும் இப்போயாச்சும் ஹாப்பி எண்டிங்காக முடிய போகுதுன்னு நினைக்கிற இடத்துல மொத்த பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மிரண்டு போய் திரும்பி பார்க்குறானுங்க. அங்கே வந்திருக்கிறது கன் பார்க் தான். ஒயிட் டீமன் ஒரு பெரிய யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவன் பியூர் ஒயிட் கலரில் ட்ரெஸ் பண்ணிட்டு போவான்னு ஒரு மித்து இருக்குது. இங்கே ஒயிட் கலர் கோட் சூட் போட்டு எலியோட பொண்ணு யானாவை இவன் கையோட தூக்கிட்டு வந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறுக்கன் சொன்னான், உன்ன மாதிரியான ஆளுங்க ரொம்ப தூரம் தள்ளிலாம் ஒளிஞ்சிருக்க மாட்டாங்க, பக்கத்துலேயே இருப்பாங்கன்னு. அவன் சொன்னது கடைசியில் உண்மையாயிருச்சு பார்த்தியா. 3 வருஷம் ஆச்சு உன்னை மீட் பண்ணி, ஹாஸ்டலில் அழிச்சிட்டு நீ அப்படியே ஓடி போயிடலான்னு நினச்சியா. இது எனக்கு கீழே இருந்த ஒரு கேங், ஒலிவாங்கே கீழே இருந்தது இல்லைன்னு கன் பார்க் பேசுகிறப்ப எலிஜாங் செம்ம கடுப்பாய், மரியாதையை என் பொண்ணை கொடுத்துட்டுங்கிறது ஓடி போயிட்டான்னு அவனையும் மிரட்டுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு, இந்த குழந்தை தான் உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பிறந்ததா, நிஜமாவே அழகா இருக்குன்னு கன் பார்க் பேசுகிறப்ப அவன் காலுக்கு கீழே எலியை தோக்கடிச்சு வச்சிருக்கான்.
இப்பதான் ஒரு பெரிய யுத்தத்த முடிச்சுட்டு இவங்க வந்திருக்கதால ரொம்ப டயர்டா இருக்கானுங்க. அதனால தான் இவ்வளோ சீக்கிரமா தோத்துட்டான். ஹாஸ்டல் ஏ டீம் மொத்தமா அழிஞ்சு போனதால என் பிசினஸ்க்கு எவ்வளோ பெரிய இழப்புன்னு தெரியுமா? இப்போ அந்த இடத்த நீங்க ஃபில் பண்ணி எனக்கு அவன் குடுக்க வேண்டிய பணத்த குடுக்கணும்னு சொல்ல வந்திருப்பான்னு நெனச்சிருப்பீங்க. பட் அது உண்மை கிடையாது. நான் இங்க வந்தது உங்ககிட்ட உண்மையா சொல்றதுக்காக அவ்வளதான். அந்த ஓலிவாங் சாகுறதுக்கு முன்னாடி கூட உங்க மொத்த பேரையும் காப்பாத்திட்டு செத்துருக்கான்னு சொல்றான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மாசம் மாசம் இவன் கலெக்ட் பண்ற அமௌண்ட்ட கலெக்ட் பண்றதுக்கு ஓலிவாங் கிட்ட வந்தப்ப இவன் கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு. அடுத்த மாசம் சேர்த்து வாங்கிக்கோ போன்னு இவன் கண் பார்க்கிட்டே ஜாலியா பேசுறான். இவனுக்கு தான் வலியும் இருக்காது, ஸோ பயமும் இருக்காது. இது கேவலமா இல்லையா? இந்த அமௌண்ட் கூட உன்னால ரெடி பண்ண முடியல. இதே இந்த இடத்துல எலி ஜாங்கர் அவன் அமௌண்ட்டையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவனுக்காகவும் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சிருப்பான். இன்னும் போய் லீடரா போட்டேன் பாருன்னு கன் சும்மா கடுப்பாய் பேசுறப்ப, ப்ரோ எனக்காக ஒரு உதவி பண்ணுவியான்னு அவன் கேட்குறான். திடீர்னு நான் இல்லாம போயிட்டேன்னு வையேன், நீ என்ன பண்ணுவேன்னு ஒலிவான் கேட்டதுக்கு, வேற என்ன உன் ஏ டீம் இல்ல ஹாஸ்டல் பி டீம் கிட்ட இந்த பிசினஸ பண்ண சொல்லி அவனுக்குள்ள பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி இதுல இழுத்து அவனுக்கு கிட்ட இருந்து பணத்தை வசூல் பண்ணுவேன்னு சொல்றான். ப்ரோ எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியான்னு ஒலிவான் கேட்குறப்ப அவன் செம்ம கடுப்பாய், ப்ரோவா உதவி பண்ணணுமா? நான் செத்து போனவனுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன். உனக்கு என்ன சாகணும்னு ஆசையான்னு ஒலிவான் கிட்ட கேட்டா, அவன் முகத்தை சிரிச்ச மேடிக்க வச்சுட்டு, நான் ஏன் சாக போறேன்? என்ன மாதிரி ஒரு ஆளை சாகடிக்க யாராலையும் முடியாதுன்னு பேசுறான். இப்போ பிரசன்ட்ல அவன் இறந்து போனதுனால கன் பார்க் ஒரு வாக்கு கொடுத்துருப்பான் சாகிறதுக்கு முன்னாடி, நான் இறந்து போன ஒருத்தனுக்கு மட்டும்தான் உதவி பண்ணுவேன்னு. கடைசியா அவன் சாகிறதுக்கு முன்னாடி கன் கிட்ட கேட்ட உதவி என்னன்னா, ஒருவேளை நான் இறந்து போயிட்டா அந்த ஹாஸ்டல் பி டீம் இந்த கேங் வார் பணத்தை கலெக்ட் பண்றது இது எதுலையும் இன்வால்வ் பண்ணக்கூடாதுங்கிறது தான். அவங்க ஒன்றும் கேங் இல்லை, அவங்க ஒரு ஃபேமிலி, அவங்கள நிம்மதியா வாழ விடுன்னு கேட்டிருக்கான். இறந்து போறதுக்கு முன்னாடி கூட அவங்க கிட்ட நல்லது பண்ணிட்டு போயிருக்கான்னு அந்த குழந்தையும் இவங்க கிட்டே விட்டுட்டு போயிட்டான். பட் போறதுக்கு முன்னாடி, என்னதான் இந்த கேங்கெல்லாம் வச்சு நிறைய பணத்தை நான் சம்பாரிச்சாலும் இந்த கேங்கு தான் அந்த ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக ஃபியூச்சரில் வருங்கிறதுனால கேங்ஸ் இல்லாமல் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் பேசிட்டு போயிருக்கான். ஸோ இவன் டாப்பில் இருக்க லீடர் இல்லை போல, இவனுக்கும் மேலே எவனோ ஒருத்தன் இருக்கான்னு தெரியுது. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு எல்லாரும் ஸ்கூலில் மீட் பண்ணுறப்ப கன் பார்க் டாப்பில் இருக்கவன் இல்லை, அவனுக்கும் மேலே எவனோ ஒருத்தன் இருந்து கண்ணுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கிற விஷயத்த எலி இந்த ஜே ஹை ஸ்கூலில் சேர்ந்த பசங்க கிட்ட சொல்கிறான். இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் எங்கள் கிட்ட சொல்கிறேன்னு கேட்டதுக்கு, நீ தானே சொன்ன இந்த 4 கேங்கையும் அழிக்க போகிறேன்னு. அதான் உனக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சால் ஏதாவது ஒரு விஷயத்தில் உதவியாக இருக்குமான்னு நினச்சி சொன்னேன். இந்த மாதிரி விஷயங்களில் நான் இதுக்கப்புறம் கலந்துக்கவே மாட்டேன்னு இவங்க எல்லாரையும் விட்டுட்டு இவன் தனியாக பிரிஞ்சு அவன் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஜாக் இவனை நிறுத்தி, டேய் நான் உன்னோட குழந்தை அந்த சாமியை பார்க்க வரணும்னு மிரட்டுற துணியில் கேட்குறான். இவனுக்கும் எலியோட குழந்தைக்கும் நடுவில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருந்திருக்கும். இவ பேர் ஒன்றும் சாமி இல்லடா, அவளோட பேர் ஏனா, அவள் என்னோட பொண்ணு. அப்புறம் நீ நினச்சனா எப்போ வேணா ஹாஸ்டலுக்கு வரலாம், உங்களுக்கு என்னோட மொத்த ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்னு சிரிச்ச முகத்தோடு பேசிட்டு போயிட்டான். இவனுங்களோட கண்ணுக்கு இப்போ தெரியுறது ஹாஸ்டலோட லீடரில் அவங்க ஸ்கூலில் சேர்ந்த ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரே பையன் எலிஜாங் தான். அன்னைக்கு இவனிங்க ஜாக்லி ஒரு ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்க மாதிரி காட்டுறாங்க. அவன் பார்க்க வந்திருக்கிறது காட் டாக் ஜோஹனோட அம்மா தான். டே ஜாக் நீ தான் வந்திருக்கேன்னு சவுண்டை வச்சே கண்டுபிடிச்சிட்டான் பார்த்தியா? என் கண்ணு போனதுலேருந்து காது சூப்பராக கேட்குதுப்பா. டாக்டர் சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்னை பார்த்துக்கிறதுக்கு கார்டியன் மாதிரி ஒரு ஆள் தேவையில்லைன்னு. அதனால் ஒரு வேளை நீங்கள் என் பையனை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்னை பார்த்துக்கிற மாதிரி அவசியம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் அப்பப்போ வந்து பேசிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு போகிறது மட்டும் பண்ணிட்டு போக சொல்லுங்களேன்னு கேட்டிருக்காங்க அவன்கிட்ட. ஒரு வேளை இவங்களை பார்த்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் இவங்களை விட்டுட்டு போயிருப்பானோன்னு அவனுக்கு நினைக்கிறாங்க. பட் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கலாட்டும் இந்த மாதிரி ஆபத்தான கேங் பாஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் இன்வால்வ் ஆகி பணம் சம்பாதிக்கிறதே உங்களோட கண்ணை மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு தான். இது எல்லாத்தையும் மொத்தமாக சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வருவேங்கிற குறிக்கோளோடு இருக்கான் அவன். அப்போ ஜாக்லி மைண்டில் விடுறது ஹாஸ்டலோட கடைசி தருணம் அன்னைக்கு நடந்த விஷயம். அந்த எலி ஜாங்கோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்து ஒன்றா அவனுக்கு பின்னாடி கூடின கேங் ஒர்க்கர்ஸை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி அப்படியே போகல. ஃப்யூச்சரில் இந்த ஜெய் ஹை ஸ்கூலில் சேர்ந்த பசங்க நமக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பாங்கன்னு இவனுக்கு தெரியும். இவனுங்களை எங்கேயே முடிச்சுட்டு போயிடலான்னு இதுதான் சுச்சுவேஷன். இவங்களை காலி பண்ணிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பட் அந்த இடத்துல இப்போ ஜோஹன் என்ட்ரி கொடுத்துருக்கான். இந்த டைமில் ஹாஸ்டலோட மெம்பர்ஸை விட இவனுக்கு கீழே இருந்த மெம்பர்ஸ் அதிகம். ஜிங்ஜாங்குக்கு கீழே ஒரு பெரிய ஆர்மியாக இருந்துச்சு லிட்ரலி. இருந்தாலும் இவன் சிம்பிளாக முன்னாடி போய் அவன் கண்ணத்திலே ஒரு அறை விட்டு, அடைச்சி இங்கேருந்து கிளம்பு என் மூஞ்சியில் முழிக்காதன்னு உன்னை சொல்லியிருக்கலான்னு சொன்னதும், சரி சரி அடுத்த தடவை பார்த்துக்கிற போகிறோம் இதில் என்ன இருக்குன்னு அவனும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டான். இவன் ஒருத்தன் போதும் இவன் புதுசாக உருவாக்கின மொத்த கேங்கு அன்னைக்கே காலி பண்ணுறதுக்குன்னு இவனுக்கு தெரியும். ஜோஹன் ஜாக்லே பார்த்து, நான் உனக்கு கடன் பட்டிருந்தேன், இன்னைக்கு அந்த கடனை திருப்பி செலுத்திட்டேன், நமக்குள்ளே எந்த ஒரு குடுக்கல் வாங்கலும் இல்லைன்னு அந்த இடத்த காலி பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஜாக்லி அவன் ஷர்ட்டெல்லாம் தட்டி விட்டு, எவ்வளோ அழுக்கா இருக்க பார்த்தியா, உன்னை பார்த்தாலே ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்குது, சரியாக சாப்பிட்றியா இல்லைன்னு கரெக்டாக கேட்குறான். இவன் கிட்ட எப்போயுமே போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் இருக்கும், ஆனாலும் சரியாக சாப்பிடக்கூட மாட்டான். ஏன்னா பணத்தை அந்தளவுக்கு மிச்சப்படுத்தி இவன் சேவ் பண்ணுறான். திருப்பி வாணி இவன் கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறப்ப இவன் ஜாக்கோட கையை தட்டி விட்டாங்கிறது கிளம்பிட்டான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி கேங் வார் சண்டைங்கிற மாதிரி கிறுக்குத்தனமான விஷயத்தில் இன்வால்வ் ஆகி ஆபத்தில் மாட்டிக்காதன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்போ கரண்ட்டில் இருக்க ஜாக்லி ஜோஹனோட அம்மா கிட்ட, நான் அவனை கண்டிப்பாக திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்கிறான். ஹாஸ்டலுக்கு நடந்த மோசமான ட்ராஜிக் முடிவை பார்த்துட்டு எங்களோட கதையும் அதே மாதிரி முடிஞ்சிடக்கூடாதுன்னு இவன் முடிவு எடுத்திருக்கான். இதுக்கப்புறம் இங்கே ட்ராஜடியே இருக்காதுன்னு இவன் சொல்கிறப்ப இதோட இந்த சாப்டர் முடியுது.
ஒரு சின்ன போஸ்ட் கிரெடிட் சீன். அந்த பொண்ணு எனிஃபர் அவளோட அப்பாவால செக்ஸுவலா அபியூஸ் பண்ணப்பட்டதுனால தான் அவ வீட்ட விட்டு ஓடி வந்திருப்பேன்னு சொல்லியிருப்பா. இங்க ஜாஸ்மினோட அப்பா, அந்த ஆளு அவ போனதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸு, பிளாங்கெட்டு இந்த மாரியான விஷயத்த துவைக்காம கூட அதுகிட்ட வியர்டா நடந்துக்கிறப்ப தெரியுது. அவ சொன்னது பொய் கிடையாது. அவ வாழ்க்கையில எவ்வளவோ பொய் சொல்லியிருந்தாலும், இந்த விஷயத்துல இந்த ஆள பத்தி இவ சொன்னது உண்மைதான். நிஜமாவே இவன் செக்ஸுவலா அவள அபியூஸ் பண்ணியிருக்கான். இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.